போல பாவம் அவனை இருத்தி கொண்டிருந்த அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு சுவாபத்தோடு ஒரு விஸ்தாரமான ஒரு சிந்தனையோடு அவன் காணப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காணப்படுகின்ற அனுபவம் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அந்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த தேதியை, அந்த நாளை, அந்த காட்சிகளை, அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை அவன் மறப்பதில்லை. இப்படிப்பட்ட இன்பத்தை மறக்காமல் அந்த ரட்சிப்பு என்கின்றதான ஒரு படி தேன் குடித்தேன் என்பது போல அவன் அதை மற்றவர்களுக்கும் அந்த ருசியை சொல்லிக் கொண்டிருப்பான். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யார் சொல்ல முடியும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த வார்த்தையை தைரியமாக திடகாத்திரமாக அவர்களால் அதை உரைக்க முடியும். இல்லை என்றால் அது முடியவே முடியாது. இந்த அடிப்படையில் இந்த லூக்காளின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியில அந்த வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு சூப்பரண்ட் ஆபீசர், அதாவது சுங்க இலாகா அதிபருடைய மேன்மையான ஒரு ஒரு பதவியில இருந்தான். அப்படிப்பட்டவன் சற்று குள்ளமாக வளர்ந்திருந்தான். அவன் குள்ளமாக இருந்த ஒரு காரணத்தினாலே ஆண்டவரை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் வகை தேடுகிறான். கூட்டத்தில் போய் நிற்கிறான். பல 3 விதமான கூட்டங்கள், இந்த 3 அடுக்கு 4 அடுக்கு கொடுக்கிறார்களே, அதுபோல 3 விதமான அடுக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. ஒரு கூட்டம் அவருடைய போதனை கேட்டு அவருக்கு சீடர்களாக ஆகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் அவரிடத்தில் நன்மையை பெறுவதற்காக இன்னொரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் அவர் என்னதான் பேசுவார் என்பதை பார்ப்பதற்காக 3வது இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டமோ 4வது கூட்டம் அவர் என்ன பேசினாலும் கூட அவரை குற்றம் கண்டுபிடித்து, குறை கண்டுபிடித்து, அவரை கொலை செய்வதற்கும் அவரை குற்றம் சாட்டுவதற்குமான சூழ்நிலையில் அமைந்திருக்கின்ற அந்த 4 விதமான கூட்டத்தின் நடுவிலே மைய நாயகனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நன்றாக நீ யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய பேச்சை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், அவருக்கு துதி செலுத்த வேண்டும் வந்திருக்கக்கூடிய விசுவாச இனிய உறவுகள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்க போகிறீர்கள்? நான் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் போக வேண்டும். ஆகவே இவன் சுத்தி நின்று பார்த்தான். ஒருவரும் இவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒருவேளை இவ்வளவு பெரிய அதிகாரிக்கு ஒரு இடத்தை கொடுத்து உள்ளே தள்ளி பார்க்க சொல்லலாம். ஆனாலும் கூட எல்லா இடத்திலும் இவன் வசூலிக்கிறவனால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு வசூலித்து கொடுக்கிற காரணத்தினாலே அவனை வெறுத்தார்கள். அவன் மேல் நேசம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கூட சந்தோஷமற்ற வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்பொழுது எனக்கு சந்தோஷம் வரும், எப்பொழுது 4 பேர் என்னோடு நன்றாக பேசுவார்கள், நானும் 4 நபர்களோடு சேர்ந்து பழகி நான் இருக்க வேண்டுமே, இப்படியே இருந்தால் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய நிலையெல்லாம் என்ன ஆவது என்று சொல்லி அவன் மிகவும் ஏக்கத்தோடு காணப்பட்டவனாக இருந்தான். அப்பொழுது எந்த சூழலில் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் கூட அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் அருளுகின்ற ஒளியாகிய வழியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். ஆகவே கேள்விப்பட்டவன் இந்த கூட்டத்திற்குள் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இதை நீங்க நம்ம மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். காட்டத்தி மரம் என்று சொன்னால், அதாவது அங்கிருந்து இயேசு கிறிஸ்து எந்த பாதை வருவார் என்று விசாரித்து நன்றாக தெரிந்து கொள். வேதத்தை படிக்கின்ற பொழுது ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர் எந்த வழியாக போவார், அந்த வழியில இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்தி உயரமான மரத்தில் ஏறிக்கொண்டு அவர் வருகிறதை வழியின் மேல் வெளியே வைத்து அப்படி இவை மூடாமல் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரும் படைசூழ 4 விதமா சொன்னேன் அல்லவா, அப்படியே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருந்த பொழுது அந்த அத்திமரத்தினுடைய அடியிலே வந்து நின்றார் ஆண்டவர். என்றவுடனே பெரும் திரக்கூட்டம் நின்றது. அப்பொழுது அவர் மேலே அண்ணாந்து பார்த்து, பாருங்கள், ஒரு மனிதனுடைய எண்ணம், வேண்டுதல், பரிபூரணமான சிந்தனையோடு நான் அவர் எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உதயமாகிய பொழுது அதை சிந்தித்து அவன் நோக்கி பார்த்து கொண்டிருந்தபடினாலே நடந்தது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று அவர் அத்திமரத்தை பார்த்து, சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவரை பார்த்தால் மட்டும் போதும் என்று நினைத்து ஏறியவன் அங்கே அவர் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியும் அவருடைய சாந்த முகமும் அவருடைய காந்த கண்களையும் பார்த்து அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இவர் என்னோடு பேசினால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி. அதற்கு பின்பு அவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறான். இவர் என் வீட்டிலே வந்து ஒரு நாள் தங்கிவிட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி அதை அவன் சிந்தித்து பார்க்கிறான். இப்படி அவன் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேலே பார்த்து, சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னார்.
அவன் சீக்கிரமாக இறங்கி வந்த உடனே அவரை அழைத்து கொண்டு செல்கிறான். அப்படி அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்கிற பொழுது வீதியிலே வைத்து ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மனம் திரும்புகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிறவருக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் பல சூழ்நிலையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஆண்டவரோடு வந்து கொண்டிருந்தவர்களாம், இவர் யார் இடத்தில் தங்க போகிறேன் என்பதை இவர் தெரிந்திருந்தால் நிச்சயமாக போக மாட்டார். ஏனென்றால் அவன் அநியாயமாக வாங்குகிறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், தமது சொந்த ஜனங்கள் மத்தியிலே ஈவ இறக்கம் இல்லாமல் இன்னொரு கவர்மெண்ட்டுக்காக வரி வசூலித்து கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட பாவியான மனிதன் வீட்டிலே தங்க போகிறாரே, இது நியாயமா, இது அடுக்குமா, இவருடைய ஊழியத்திற்கு இது தேவையா என்று எல்லோரும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். சில நபர்கள் சத்தம் போட்டார்கள். சில நபர்கள் இவர் வீட்டுக்கு போவாதீர்கள் போவாதீர்கள் என்று கத்தினார்கள். அப்பொழுது சகைவு என்ன செய்தான் என்று சொன்னால், நாமனே என்ன செய்திருப்போம், அவங்க அப்படித்தான் கத்திட்டு கிடப்பாங்க. அந்த பிளமா கத்துறான அவங்க கூட ஒரு 10,000 வாங்கியிருந்தான், இன்னும் அவன் கொடுக்கல, அவன் அதனால அவன் கத்துறான், வாங்க ஆண்டவரே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லலை. நான் சொல்றேன், உண்மையான ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்கு இந்த எண்ணம் இல்லை அப்படின்னா நிச்சயமா நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். சபை மக்கள், இன்றைக்கு சபை கூடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். யாரெல்லாம் நான் இந்த ரட்சிக்கப்படவில்லை, இந்த தகுதி என்னிடத்தில் இல்லை என்பதை நெஞ்சார உணர்ந்து உங்களை நீங்கள் அதற்கு ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுது இவன் சொல்லுகிறான், நின்று எல்லா ஜனங்களையும் பார்க்கிறான். இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ஒருவேளை கொஞ்சம் கூட்டி குறையா சொல்லி இருக்கலாம், ஆனால் உண்மை. இந்த பணங்களை நான் வைத்து பெரிய மாடி வீடு கட்டுவதற்கெல்லாம் பல சூழ்நிலைகளில் அவர்களிடத்தில் வசூலித்து, நான் செல்வந்தனாக இருக்கிற காரணத்தினாலே என் பணங்களை வாங்கி பல வட்டிக்கோ அல்லது கைமாத்தோ இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்களை நான் ஈவிரக்கம் இல்லாமல் செயல்படுத்தியிருக்கிறேன். ஆகவே அது மோசே கொடுத்த அந்த ஆகமத்தின்படியும் வேதத்தினுடைய அடிப்படையின்படியும் நான் மகா பெரிய ஒரு பாவிதான். ஆகவே அவனை ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் எவனிடத்தில் அநியாயமாக வாங்கினேனோ அவனுக்கு நான் நாலத்தனையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அடுத்து அவன் சொல்வது, நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன் சொன்னான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இது வீதியிலே நடந்து கொண்டு இருக்கிறது, வீட்டிற்குள்ள அல்ல. 4 விதமான சூழல்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கூட்டத்தின் நடுவிலே அவர் சொல்லுகின்ற இந்த காட்சி என்ன தெரியுமா, இந்த வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அதாவது அவர் போய் ஸ்தாபரிக்கக்கூடிய அந்த சகையினுடைய வீட்டை குறித்து சொல்லாமல் அந்த தெருவிலே என்று அவர் சொல்லுகின்றபடினால இந்த வீடு என்று சொல்லுகிற பொழுது தேவன் இனி வாசமாய் இருக்கக்கூடியதான இந்த இதயத்தை பார்த்து இந்த வீடு என்று சொல்லி தன் சகையினுடைய இதயத்தை சொல்லுகிறார், அவனுடைய எண்ணங்களை சொல்லுகிறார், அவனுடைய எல்லா விதமான முழுமையான பிரயாசங்களை சொல்லுகிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஏனென்றால் தன் சொந்த ஜனத்திலே வசூலிக்கிறான், இல்லை என்றால் அவன் அபராதம் போடுகிறான் என்று ஏளனம் பண்ணி கொண்டிருந்தவர்கள். இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை என்பதற்கு தவறிவிட்டான் என்று சொன்ன பொழுது இவனுடைய மனமாற்றத்தினாலும் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையினாலும் அவைகள் அனைத்தும் அடிவிட்டு போய்விட்டது. அப்ப அவன் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை அழைத்துக் கொண்டு இல்லத்திற்கு சென்றான். யாரும் பேச முடியவில்லை. எனக்கு மிக அன்பானவர்களே, நாளத்தனையாக திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக இருந்தாலும் கூட ஆசியில் பாதியை நான் ஏழைக்கு கொடுப்பேன் என்பது அந்த நியாயப்பிரமாணத்தில் இல்லாத ஒரு பிரமாணம். அவன் சொல்லுகிறான், அதான் கிறிஸ்து. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்காக எனக்கு வருகிற வருமானங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், பதவிகள் இவைகள் எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால் அது எதனால் சொன்னார்? நீங்கள் யோசிக்கவில்லையா? நீங்கள் எத்தனை பேர் இடத்தில் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீர்கள், வட்டிக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சில லட்சங்களோ பல லட்சங்களோ சில ஆயிரங்களோ வாங்கிவிட்டு அவர்கள் தன்னால கடந்து வெந்து வேப்பாங்காயாகி புண்ணாக்காகி அந்த வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலையில், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத நிலையில், உங்களிடத்தில் அந்த எலி இடுக்கி என்று சொல்வார்கள், அதுபோல இந்த மாட்டிக்கொண்டார்கள். உங்களிடத்திலே கடன் வாங்கினவர்கள், அந்த கடன் வாங்கினவர்களை அடிமையாக வைத்து அவர்களை வேலை வாங்குவதும் அவர்களை பலவிதமான காரியத்தில் சொல்வதும் மிக வேதனையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த என்னால் கர்த்தருடைய கிருபையினாலே ஆதாயப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது
நான் கடன் வாங்கி விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது நான் யாரிடத்தில் குறிப்பாக வாங்க வேண்டாம் என்று சொன்ன அவரிடத்தில் 10,000 ரூபாய் வாங்கிவிட்டார். ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் அவர்கள் வட்டி செலுத்த வேண்டும். அசல் 10,000 ரூபாய் நின்று கொண்டிருக்கும். இப்படி இருந்த பொழுது ஒரு 10,000 ரூபாய் இப்படி ஒரு வருடம் முடிந்து விட்டது. ஒரு நாள் ஒரு 10,000 ரூபாய் அவர் கொண்டு வந்து எப்படியாயும் அவற்றை கொடுத்து நீங்கிவிட வேண்டுமையா என்று என்னிடத்தில் வந்து சொன்னார். நானும் அவரிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கேன், நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னேன். அவர் வண்டியிலே இருந்து ஒய்யாரமாக இருந்து கொண்டிருந்தார். 10,000 ரூபாய் கொடுத்து விட்டார். சரியாக இன்றைக்கு கொடுக்க வேண்டியது இன்றைக்கு 27ஆம் தேதி இன்றைக்கு என்று சொன்னால் 28ஆம் தேதி அவர் வந்து கொடுத்தார். உடனடியாக அவர் 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு 9,000 ரூபாய் கையிலே கொடுத்து விட்டு இந்த மாதத்தினுடைய வட்டியை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் நேத்தே நீங்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுத்திருந்தால் நான் கழித்திருப்பேன். இது ஒரே ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் நான் அப்படி வாங்க மாட்டேன் என்று கடின நெஞ்சத்தோடு இறுகிய கம்பியை போல உளுத்து போன இரும்பை போல அந்த மனிதன் பேசினார். இதெல்லாம் நான் கண்ணால பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு பின்பு அழுது புரண்டு 1000 ரூபாயை ரெடி பண்ணி அடுத்த மாதத்தில் அதை ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே அந்த பணத்தை கொண்டு அவர் செலுத்தினார். இப்படிப்பட்ட ஈவ இரக்கம் இல்லாதவர்கள், வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள், மீட்டர் வட்டி, குட்டி, அந்த வட்டி இந்த வட்டி என்று போட்டு மக்களை மாங்கு என்று உரலில் குத்துவது போல குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதுதான் சிந்தனை. சபைகளிலே சொல்லுகிறேன், ஒரு மனிதர்களும் கேட்பதில்லை. செவிட்டு விரியனை போல பெரியவர்களாம் பெரிய நபர்கள்லாம் ஒரு செவிட்டு விரியனை போல தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தவிர இந்த வேதத்தினுடைய வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லை. இது மிக முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. நீங்க யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். நான் நாளத்தனே எல்லாம் கொடுக்க முடியாது, வாங்கதான் வாங்க, இனிமேல் வாங்க மாட்டேன், இருந்தது அப்படி இருக்கட்டும், இனி நடக்கிறது நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு சாக்கு போக்கு சொன்னா ஆண்டவர் அதை கேட்டிருப்பாரா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லியிருப்பாரா? நல்லா சேரியில் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய என் அருமை பெருமக்களே, என் இனிய உறவுகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரிடத்திலாவது உங்கள் பணத்தை கொடுத்து வட்டியை வாங்கி குவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜமீனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு வேத வசனம் உணர்த்தக்கூடிய அந்த காரியத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அநியாயமாக வாங்கின இடத்திலே கொண்டு அதை திரும்ப கொடுக்க வேண்டும். நீ அநியாயமாக வாங்கின இடத்தில் திரும்ப கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், யார் கர்த்தரிடத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவன் உத்தமமாய் வாழ்வது மாத்திரமல்ல, தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்த்திருக்கிறாயா? போதகர்மார்களே வட்டிக்கு கொடுக்கிறார்கள், பிசப்புமார்களே வட்டிக்கு கொடுக்கிறார்கள், மாடட்டர்களே வட்டிக்கு வாங்கி கொடுத்து தங்களை பெரிதாக, அது சாதாரண பெந்தேகோஸ்து சபையா இருந்தாலும், ஆசி சபையா இருந்தாலும், சிஎஸ்ஐ சபையா இருந்தாலும் வாங்கி பொருட்களை குவித்து அவர்கள் கப்பலிலே போவதும், அவர்கள் ட்ரெயினிலே போவதும், அவர்கள் பிளேனிலே போவதும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், கஷ்டப்படுவர்கள் போடுகின்ற காணிக்கையிலையும் சந்தாக்களிலும் மஞ்சை குளித்துக் கொண்டு இருக்கிற மஞ்சளான தீயிலே நீ மூழ்கி நீ பாழாகுவதற்காகத்தானே. யோசித்துப்பார். நீங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீ உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை சரியாக எப்பொழுது நீ சந்தோஷம் உனக்கு அடைந்திருக்கிறது என்றால், நீ எதையெல்லாம் செய்தியோ, நீ இந்த வட்டிக்கு வாங்குவது, அதை செய்வது, இதை செய்வது, ஒரு கொரோனா காலம் வந்து விட்டால் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய சீனியானது மற்றவெல்லாம் அவன் இறக்கியது அவன் பதுக்கி வைத்துக் கொண்டு போடுவான், அவன் பதுக்கி வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் செய்வான். ஆனா நீயோ எப்பொழுதும் போல அதே ஒரே வருமானத்தில் நீ அதை செய்யவில்லை என்று சொன்னால், நான் உனக்கு சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையிலே உன்ன மாதிரி வீணான ஆராதனை செய்கிறவன் எவனும் கிடையாது. அரசாங்கமே சொல்லுகிறான், பதுக்கல் என்று சொல்லுகிறான். எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. உணவுப் பொருட்களே, அதை நீ சரியான விலைக்கு கொடுக்காத பொழுது அதை வாங்க காசு இல்லாமல் எத்தனை நபரோ பட்டினி பசினாலே செத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? ஆலமரம் மாதிரி உட்கார்ந்து கொண்டு அம்மிக்குழைவை அழைத்துக் கொண்டு அல்லவா அவனுடைய தொழில நீ இருந்து கொண்டிருக்கிறாய். வசனம் இப்படி சொல்லுகிறதே, பைபிள் இப்படி சொல்லுகிறதே. எப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டான், எப்பொழுது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று அழைக்கப்பட்டான், தன் பாவத்தை அவன் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்ட பொழுதுதானே. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த சிந்தனா சக்திக்குள்
நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு என்னென்ன தவறு செய்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் சரி செய்து அதிலிருந்து விடுதலை பார்க்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீர்கள். இல்லை என்றால் மூன்றாம் உலக போர் என்று சொல்லி இங்க வந்து நம்மளெல்லாம் ஒரு ஊசியில கூட நமக்கு கீரை அவிச்சு திங்க முடியாத அளவிற்கு நம்மளை ஆக்கி விடுவார்கள். யாழ்ப்பாண முருங்கை காய் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு காயும் இவ்வளவு நீளத்திலே வளர்ந்திருக்கும், அவ்வளவு இதாக இருக்கும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே, இன்றைக்கு இலங்கையிலே ஒரு முருங்கைக்காய் 1000 ரூபாய். ஒரு முருங்கைக்காய் 1000 ரூபாய். நீ சேர்த்து வைத்து எதொன்னால் ஒன்னால் 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியும். இதே இலங்கையில் இருப்பது நமக்கு வந்தால். ஆனால் எல்லாவனும் அப்படி இருக்க மாட்டான். இருக்கிறவன் இல்லாதவன் இருக்கிறவனை அடித்து நொறுக்கி உலக்கையாலே அவன் தலையில நொங்கு நொங்குன்னு குத்தி அவன் வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் கொள்ளையடித்து சென்று விடுவான் என்று பைபிள் சொல்கிறது. யோசித்துப்பா. நீயே பல திருடரை உருவாக்குகிற ஒரு மனிதனாக இருந்து விடாதே. இப்படி வியாபாரம் செய்தால்தான் இப்படி வாழ முடியும், இப்படி செய்தால்தான் நான் அப்படி செய்ய முடியும் என்று ஒரு நாளும் எண்ணாதே. இப்படி வேதத்தை தியானித்தால் தான்